தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. தலைவா என்னது? ஓகே, நானும் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படி சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமாக கொம்பு சிவி திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வரவேற்புக்கும் இப்போவே முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கிறேன் நான். பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு 3 படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா 3மே வந்து இன்றைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் தமிழில் வந்து தொலைக்காட்சியில் சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்களில் ரேட்டிங் நம்பர் 1 இருக்கிறது சீமராஜா படம் தான். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் 1 டைரக்டர். ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில ஃபேமிலியோட உட்காந்து ஒன்றா பார்த்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரித்து சந்தோஷமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட்டு பிரதர் நீங்கள் இருப்பீங்க? அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்றுருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியாக நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில் என்னையும் சண்டை படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷனில் எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு 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 ரொமான்டிக் காமெடி ஜானராக இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலாக கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், இப்போ வந்து விருமனாக இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்காக, இன்னும் ரூட்டடாக இருக்கும் அந்த மியூசிக். ஸோ கொம்பு சிவி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ், சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர். ஸோ சார்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறார் சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவர் வயசானவராக காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கே இருக்கார். ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கற்றுக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ப்பா. அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போகக்கூடாதுப்பா சார். ஆக்சுவலாக நான் ஜிம்முக்கு போகிறதுக்காக தான் சார் சீக்கிரமாக கிளம்புறேன் நான். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போகிறேன். இல்லை, எஸ் சார் டெய்லி ஃபோட்டோ அனுப்புகிறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போகிறேன். இப்போ புதுசாக ஜிம்முக்கு போகிறனால ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது சார். ஐயோ ஜிம்முக்கு ட்ரை பண்ணுறாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார் இருக்கும். ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதில் ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் என்னோட கொரியோகிராஃபர்.
அண்ட் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர், உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ், கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ரியோ அவர்களே. இந்த கொம்பு சிவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி ஜென்ரலாக அந்த என்னப்பா கேள்விக்கு அப்படின்னா ready-ஆ? என்னன்னு கேள்விகளுக்கு ரெடி ஆகலையா நீ? இல்லை ஜென்ரலாக கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராகிருக்கும் அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்கள் பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு கொம்பு சீவிட்டு இல்லை, ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராவது இல்லை நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியா இருந்தா மட்டும்தான் ஏற்றுவேன். மோஸ்டா யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால மாட்டிக்க மாட்டேன். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி. சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு போட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே. ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? சும்மா ஒரு டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷியோர், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்வேன், ரியோ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன். அது கண்டிப்பாக நடந்துடும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், எப்பன்னு சொல்லுங்க சார், ஒன்று பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். சார் அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் நான் பண்ணுறேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இல்லை 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 சார், இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணணும் நீங்க கேட்கிறாருல சார், பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு பின்னாடி என்ன பின்னாடி இப்பவே கேட்கிறேன். சூரியன் பிஸி ஆயிட்டாரு. இன்டர்நெட் தான் கேட்கிறாரு. இன்டர்நெட் தான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார். பெஸ்ட். நன்றி 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 ரியோ. தேங்க்யூ ஸோ மச்.